ஓம் சியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாது. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று திருவோணவிரத நாள், பஞ்சமி நாள். உங்கள் அனைவருக்கும் சென்னை சைதாப்பேட்டை கோர்ட் வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்க, மன பயம் விலக, நீதி கிடைக்க, காரிய தடை நீங்க வழிபட வேண்டிய அற்புதமான வாராகி அம்பாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். இன்று இரவு 10:45 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 2:09 வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, புதன் பகவான் அனுகூலமா இருக்கிறார். அர்த்தாஷ்டம குரு காலம் உங்கள் ராசிக்கு. ஸோ அதனால மிக்ஸ்டான ஒரு காலமாக இருக்கும். 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பிரயாணங்கள் பயணங்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம யாருக்கும் அட்வைஸ் பண்ற வேலைக்கு போகாதீங்க. குடும்பத்திலே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ரிஷப ராசி அன்பர்களே, ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். அதே மாதிரி காதலர்களாக இருக்கிறவங்களும் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவிங் பண்ணும் பொழுது சத்தான உணவு சாப்பிடுங்க. வெயில் காலமா இருக்கிறதுனால நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு பிரதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, வியாழ பகவான் மாறிட்டார். உங்க ராசியிலேருந்து கடகத்துக்கு போயிட்டார். புதன் பகவான் அனுகூலமா இருக்கிறார். ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்கு. வர்ற மாசங்கள்ல வீட்டுல சுபகாரியம் வச்சிருக்கிறோம், இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வழி ஆண்டவன் காட்டுவார். கவலை வேண்டாம். தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும். அதிர்ஷ்டமான வழிபாடு குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏதாவது ஒரு மாற்றம் வந்துன்னா ஏத்துக்குங்க, சந்தோஷமா ஏத்துக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம். ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கிறார். உச்ச குருவா இருக்கிறதாலும் கூட சில மாற்றங்கள் சேரும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருக்கணும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள். குறிப்பாக உத்தியோகத்துல இருந்த சில தொல்லைகள் விலகும். பிரச்சனை கொடுத்தவங்க அவங்களே ஒதுங்கிப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் பால், பூ, பழம், காய்கறி சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால ஆண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது கவனம் தேவை. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு வியாழ பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் சின்ன சின்ன யோகங்கள் சேரும். வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில நன்மைகள் உண்டு.
தந்தை தாயினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். துலாம் ராசி அன்பர்களே, 10ல குரு வந்திருக்கிறார், பதவியில மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. வந்தா ஏத்துக்குங்க, வரலைன்னா அமைதியா இருங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியா நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. இந்த வேலையை விட்டு வேற வேலை தேடலாம், அந்த வேலைக்கு போகவே வேண்டாம். கையில் ஆஃபர் லெட்டர் இல்லாம வேலையை விட்டுறாதீங்க. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, புதன் பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சரியா ஒருத்தரோட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியலையே அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். கலைஞர்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை சில விஷயங்கள்ல இருக்கும். நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. சில கிரகங்களால சில தொல்லைகள் அப்பப்போ வரும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பொறுமை, நிதானம், அமைதி தேவை. வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். ஈகோ பார்க்காதீங்க. அது குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு விநாயகர் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கிறார். தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன், கோபம் வந்து சேரும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் உஷாரா அலர்ட்டா இருக்கிறது நல்லது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல அவசரம் காட்ட வேண்டாம். விசா அப்ளை பண்ணோம், கிடைக்கலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனே 15 நாள்ல அடுத்து அப்ளை பண்றது, இந்த வேலை வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பெண்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களை ப்ரையாரிட்டரைஸ் பண்ணி இன்னைக்கு எது பண்ணணும், நாளைக்கு எது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிக்கங்க. சகோதர வழியில் நன்மை உண்டு. சிவில் என்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. திருமணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், வரன்கள் விஷயத்தில். அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். மீன ராசி அன்பர்களே, செலவை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆட்டோமொபைல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, மொபைல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சொந்த ஊர், சொந்த கிராமத்துல ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க முயற்சி எடுக்கலாம். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல செய்தி உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். நன்றி, வணக்கம்.